வருது. இந்த வியாதியிலிருந்து தப்பித்து கொள்றதுக்கு தேவன் என்ன வழி சொல்கிறாரு, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், வியாதி மூலமாக நிறைய மரணம் அடைந்திருக்கிறாங்க, அது ஏன் மரணம் அடைஞ்சாங்க, எதனால் அந்த மரணம் வந்துச்சு அப்படிங்கிறத வேதத்திலிருந்து ஒரு 6 வசனத்தை வைத்து நாம் ஆதாரமாக கொண்டு அதை தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அல்லேலூயா. பாருங்க, முதல் வாதை, வியாதி, நோய் ஒரு மனுஷனுக்கு அல்ல ஒரு மனுஷிக்கு எதனால் வருது அப்படின்னா விபச்சாரத்தினால வருது. அல்லேலூயா. விபச்சாரம் அப்படிங்கிறது உலக பிரகாரமாக நம்ம விபச்சாரம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா ஆவிக்குரிய விபச்சாரம். அது என்ன ஆவிக்குரிய விபச்சாரம்? உலகத்தினுடைய விபச்சாரம்னு தெரியும். ஆவிக்குரிய விபச்சாரம் அப்படின்னா இப்போ நாம் யாருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஆத்மா யாருக்குடையது? இப்போ சரீரம் உலகத்தினுடைய ஒரு நேசருக்குரியது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆத்மா யாருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு? நம்முடைய ஆத்மா எந்த நேசரை நேசிக்கணும்? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் மணவாட்டியாகிய ஆத்மா நேசருக்காக, நம்முடைய மணவாட்டியாக நம்முடைய ஆத்மா மணவாளனாகிய ஆத்ம நேசருக்காக நம்ம நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு உலகத்தின்படி விபச்சாரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நிச்சயம் பண்ணப்பட்ட பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு என்ன ஆயிரும்? விபச்சாரம், வேசித்தனம். அல்லேலூயா. இதுதான் இதில் நடந்துச்சு, யோசேப்பு மரியாதை நடந்துச்சு. அப்போ இவ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி யோசேப்பு என்ன பண்ணான்? ரகசியமாக தள்ளிவிட நினச்சான். அப்போ தேவதூதன் காபிரியல் வந்து இல்லை ஐயப்படாத, அவள் பரிசுத்தவாட்டி, அது தேவனுடைய குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னான். அல்லேலூயா. அதே போல் உலகத்தின்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆவிக்குரிய விபச்சாரத்தில் நாம் இப்போ இயேசுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மா யாருக்குரியது? இயேசுக்குரியது. மணவாளனாகிய இயேசுக்குரியது. இப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்குரிய ஆத்மா வேறு, அதாவது அந்நிய தெய்வங்கள். அல்லேலூயா. அந்த அந்நிய தெய்வத்துக்கு நம்முடைய மனசு, அந்நிய தெய்வத்தினுடைய காரியங்கள் அல்லது உலகத்தினுடைய காரியங்கள், அதாவது கண்ணி நிச்சை, மாம்ச நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, அது மாத்திரமல்ல ஐஸ்வர்ய மயக்கம், பொண்ணு பொருளுக்காக நம்முடைய ஆத்மா ஏங்கி அந்நிய தேவர்களை நாடி நாம் செல்வோமானால் நாம் யார் ஆகிறோம்? ஆவிக்குரிய விபச்சாரர்கள். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய விபச்சாரர்களாக இருந்தாலும் சரி, சரீரத்தினுடைய விபச்சாரங்களாக இருந்தாலும் சரி, என்ன உண்டு? வியாதி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உலகத்தின்படி சரீர விபச்சாரத்தோட தேவன் மன்னிச்சிருவார். ஆனால் எதை மன்னிக்க மாட்டார்? இது ஆவிக்குரிய விபச்சாரம் ரொம்ப கடினம். அல்லேலூயா. அதை தேவன் மன்னிக்க முடியாதபடி இருக்கிறார். ஆனாலும் நாம் உபவாசம் இருந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து நாம் விட்டு விடுவோமானால் அந்த காரியத்தில் தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு சகாயம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த வியாதியை நம்ம விட்டு விளக்குவார். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் ஆவிக்குரிய விபச்சாரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன உண்டு? வியாதி உண்டு. அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 106, 28, 29. சங்கீதம் 106, 28, 29. அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவர்களுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியையினால் அவருக்கு கோபமூட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அல்லேலூயா. இன்னொன்று, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏதாவது கொழுக்கட்டை, ஏதாவது பொங்கல், ஏதாவது பிரசாதம்னு சொல்லி நம்ம அவங்க கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதை சாப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நம்ம சாப்பிடும்போது அதோடு சேர்ந்து என்ன போயிருந்தாம்? வாய்க்குள்ள வாதியும் புகுந்துருதான். வியாதி புகுந்துருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலவங்க ரொம்ப பழகிட்டோம், அவங்க தர்றாங்க, நம்ம வேணும்னு சொன்னால் மனசு கஷ்டமாயிரும். ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிடுங்க, வியாதியில் படுத்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி தான் இப்படி எழுதியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து சொந்தமாக எதுவும் என்ன பண்ணல, யாரையும் தாக்கி எந்த இதுவும் பேசலை. அல்லேலூயா. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது சத்தியத்தை சத்தியம்னு சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு. அப்போ இதனால நம்ம அந்நிய தெய்வத்துக்கு படையிட்ட அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த உணவை நம்ம உட்கொள்ளும் நேரத்திலே, அந்த நேரத்திலே தான் நம்மளுக்கு என்ன வந்துடுது? வாதை உள்ளே போயிடுது. அல்லேலூயா. வியாதி வந்துடுது. அடுத்தது பாருங்கள், சகரியா 14:18. அடுத்தது வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சகரியா 14:18. சகரியா 14:18.
கூடார பண்டிகைக்கு வராத மனுஷராக இருந்தாலும் சரி மனுஷியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பண்ணுறாராம்? வாதையை கொடுக்குறாராம். இந்த கூடார பண்டிகைன்னு என்னது? என்ன பண்டிகை? எருசலேமுக்கு கூடார பண்டிகை போவாங்க. அங்கே எருசலேமுக்கு கூடாரம் அங்கே கூடாரம் பண்டிகைன்னா அந்த கூடாரம் எந்த கூடாரம்? எருசலேமில் கூடாரம் பண்டிகைன்னு என்னது? எருசலேமில் கூடாரம் பண்டிகைக்கு போகிறாங்க, வருஷம் போவாங்க. கூடாரம் அங்கே என்னது சொல்லுவாங்க? நாம் என்ன சொல்கிறோம்? அதான் தேவாலயம். அல்லேலூயா. வருஷத்தில் ஒரு நாள் அந்த தேவாலய பண்டிகைக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் போவாங்க. அப்போது நம்மளுக்கு அந்த கூடார பண்டிகை அப்படி தேவாலய நம்மளோட ஆலயத்தோட பண்டிகை என்ன பண்டிகை? மற்றெல்லாம் ஆண்டவருடைய பண்டிகை. ஆனால் அந்த ஆலயத்துக்கு உள்ள பண்டிகை என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? ஆலயத்துக்குன்னு வர்ற பண்டிகை என்ன பண்டிகை? இப்போ கிறிஸ்மஸ் வந்து ஆண்டவருக்கு, ஈஸ்டர் வந்து ஆண்டவருக்கு, வேறு என்னதெல்லாம் இருக்குது? வேறு என்ன பண்டிகை கொண்டாடுவோம்? அறுப்பின் பண்டிகை. அது வந்து ஊழியத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு அது அறுத்து வர்ற பண்டிகை அறுப்பின் பண்டிகை. அல்லேலூயா. நம்ம அறுத்து கொடுக்குற பண்டிகை அறுப்பின் பண்டிகை. அல்லேலூயா. கர்த்தர் புரிஞ்சுக்கிட்டல உங்களுக்கு? அடுத்தது கூடார பண்டிகைன்னா நம்ம கோயில் பிரதிஷ்டை. அல்லேலூயா. நம்ம ஆலயத்தோட பிரதிஷ்டை தான் என்னது? கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை வரலைன்னா வியாதி வருமாமா. அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி லண்டனில் இருந்தாலும் சரி வருஷத்தில் ஒரு நாள் என்ன பண்ணிடணும்? வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரலன்னா என்ன உண்டா? வியாதி உண்டாம். அடுத்த சங்கீதம் 89 31 32 வாசிங்க. சங்கீதம் 89 31 32. இங்கே உள்ளவங்க வாசிங்க. இங்கே உள்ளவங்க பைபிள் எடுக்கலையா? பைபிள் கொண்டு வரலையா? வாசிங்களா? வாசிங்க. சங்கீதம் 89 31 32. என் கட்டளைகளை கை கொள்ளாமல் நியமங்களை மீறி நடந்தால் மீறுதல்களை விளாற்றினாலும் வாதையினாலும் தண்டிப்பேன். என்ன வாதை? அதாவது இதில் கட்டளைன்னு எதை சொல்லுவோம்? நம்ம தேவனுடைய கட்டளைன்னு எதை சொல்லுவோம்? 10 கட்டளை. மோசே நமக்கு கொடுத்த, தேவன் மோசே மூலம் கொடுத்த 10 கட்டளை. அந்த 10 கட்டளையே ஏசு எத்தனை பிரமாணம் மாற்றினார்? 2 பிரமாணம். அந்த 2 பிரமாணம் என்ன? கர்த்தர் தான் தெய்வம், அவரை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. 2வது, நான் என்ன நேசிக்கிறேன், உங்களை ஒவ்வொருத்தரும் தன்னை நேசிக்கிறப்பல பிறனை நேசிக்கணும். இந்த 2 கற்பனை. இந்த 2 கற்பனையில் முதல் 1லேருந்து 5 வரை கட்டளைக்கு என்னது? முதல் பிரமாணம். 6லேருந்து 10 வரை உள்ள கட்டளைக்கு 2வது பிரமாணம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதன்படி நம்ம நடந்தோடனா நமக்கு என்ன வராது? வியாதி வராது. அதுக்கு மீறி நடந்தால் அவர் என்ன பண்ணுவாராம்? நம்ம இப்போ வந்து ஒரு மாடு சரியாக போக மாட்டேங்கி, எல்லாம் ஒரு குதிரை சரியாக போக மாட்டேங்கி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாட்டை வச்சு என்ன அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? அடிப்பாங்க. நம்மளுக்கு நம்ம சொல்லுக வச்சு கேட்காம அவருடைய கட்டளை கீழ்படியாமல் இருந்தால் அவருக்கு விளாறு என்ன விளாறு அது அடிக்கிற சாட்டை என்ன சாட்டை? வியாதி. அல்லேலூயா. அந்த வியாதி என்கிற சாட்டையினால அடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், யோவான் 9:2. யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு பையனை பார்த்து சீசர்கள் கேட்குறாங்க, இவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் தாய் இவன் செய்த பாவமா, இவன் தாய் தகவன் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு? அவசியம் பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு எப்படி பிறந்தான். அல்லேலூயா. அப்போ இயேசு அவனை சுகப்படுத்தும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுச்சு. அதுக்காக அவன் அப்படி பிறந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். என்னுடைய மனைவிக்கு இந்த நம்ம எம்புதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ முதல்வர் புதுன்னு சொல்லுவாங்க, அதில் நாய் கடித்த நாயும் செத்து போச்சு. அப்படின்னா என்ன ஆயிரும்? கடித்த நாயும் செத்து போச்சுன்னா ரொம்ப விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போது மோசஸ் தேவராஜ் ஐயா இருந்தாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து கன்னியாகுமரிக்கு 1000 ஆண்கள் கூடுன்னு சொல்லி கன்னியாகுமரி போயிட்டோம். அப்போ அங்கே இருக்கும் ஃபோன் வந்துச்சு, இப்படி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சரி நான் நினச்சேன், சரி இருந்தால் பார்ப்போம், கர்த்தர் எடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு நினச்சேன். பிறகு வீட்டுக்கு 10-11 மணிக்கு வந்தோடனே
நான் வரும்போது ரொம்ப தூக்கி போடுது காய்ச்சல் அப்படின்னு சொல்லி, அப்போ ஆண்டவர் கேட்டால் எப்படி என்ன ஜெபம் பண்ணோம்னு, அப்போ வாமிட் வர்றதுக்கு ப்ரேயர் பண்ணணும். அப்போ வாமிட் வர்றதுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ படுக்கிறதுக்கு போனேன். அதுக்குள்ளே படுக்கூடையில் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, வாமிட் வந்துடுச்சு. அந்த விஷம்லாம் வெளியில் வந்துடுச்சு. அவ்வளோதான். அன்றைக்கி அடுத்த நாளே அங்கே ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு, மட்டனுக்கு ஏதோ சிக்கனு சாப்பிட்டாச்சு. இல்லையா, இன்னும் நாய் பேர் குலைக்கவே இல்லை. இல்லையா, கருத்தருக்கு சோதரம், கருத்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போது அந்த ஊரில் அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஏன்னா ஆஸ்பத்திரி போல் ஒன்றும் போகல, ஊசியும் போடலை. அதுவரை என்ன பண்ணல, யாரும் ப்ரேயர் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. அதுக்கு பிறகு தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு அற்புதம் அடையாளம் நடந்துச்சு, பயங்கரமாக எழுப்புதல் நடந்துச்சு. இல்லையா, கருத்தருக்கு சோதரம். இதே போல் தான் அப்போஸ்தலனுடைய கையில் என்னச்சு, பாம்பு கடிச்சோன்னா அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சிலந்தி பூச்சியை உதறி விடுற மாதிரி உதறி விட்டுட்டு அவன் பாட்டு வேலை பார்க்குறான். ஊர்காரங்களாம் பார்க்குறாங்க, இப்போ கண்ணை வீங்கி உடம்பு வீங்கி செத்து போவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவன் சாகவே இல்லை. உடனே அவங்க வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் யார், தேவனுடைய மனுஷன், இவன் தேவன் வந்து மனுஷனாக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ண, அவன்கிட்ட எல்லா வியாதியஸ்தர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, சுகம் பெற்றாங்க. இல்லையா, அப்போ அதனால அந்த அவன் மூலம் என்னாச்சு, அந்த பாம்பு கடிச்ச நிமித்தம் அவன் மற்ற எல்லாரும் பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றும் ஆகாதனால அவனுடைய நாமம் மூலம் தேவநாமம் மயமுச்சு. இல்லையா, அதுக்காக சில என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். அது தேவனுடைய நாமும் மகிமைக்காக. அடுத்தது கடைசியாக எண்ணாகமும் 14:27. எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எண்ணாகமும் 14:27. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை பொறுப்பேன். முறுமுறுக்கிறது கேட்டேன். சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொன்ன பிரகாரம் அடுத்தது இந்த வனாந்தத்தில் பிரேதங்களும் அல்லேலூயா. பாருங்க, இதில் வந்து தேவனுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தா என்ன விழுந்தோம், யார் முறுமுறுக்கிறாங்களோ அவங்க குடும்பத்திலையோ இல்லை அவங்க முறுமுறுக்கிறவங்களோ என்ன பண்ணுவாங்களாம், இறந்து போவாங்களாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம். குடும்பத்தில் சில குடும்பத்திலாம் சொல்லுவாங்க, மரணம் வந்துட்டு இப்படி ஆகிட்டு குறைஞ்ச வயசில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் என்ன இருக்குது, ஒரு முறுமுறுப்பு. அது மாத்திரம் இல்லை, அதே இது பாருங்கள் 14:37 வாசிங்க. எண்ணாகமும் 14:37. இப்போ 27 வருஷம் இருந்து 27, 28, 29 வருஷம். அடுத்து அவனுக்கு விரோதமாய், யாருக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாய். அல்லேலூயா, மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தவங்களும் என்ன பண்ணுறாங்களாம், பாதையினால் செத்து போவாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, கருத்திற்கு சோதனை. அப்போ தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கூடாது, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்கூடாது. அல்லேலூயா. இந்த முறுமுறுப்பு எப்படின்னா, இது முறுமுறுக்கிறவங்கள மட்டும், முறுமுறுக்கிறவங்க சாக மாட்டாங்க. நல்லா அடுத்த வாசிங்க. அதில் 14:37 யார் சாவான்னு பாருங்கள். முறுமுறுக்கும்படி துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார். இல்லையா, இப்போ இதில் வந்து பாருங்கள், பாவம் செய்கிறவங்க, பாவத்தை செய்ய தூண்டுறவங்களுக்கு தண்டனை அதிகம் அப்படிம்பாங்க. இல்லையா, இப்போ பாருங்கள், கூலிப்படை இருக்குது, கூலிப்படை வச்சு என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. அந்த கூலிப்படையை வச்சு கொலை பண்ணுறது ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தான் என்னது, பாவம் அதிகம், தண்டனை அதிகம். இல்லையா, அதே போல் தான் இந்த நம்ம ஊழியருக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி தூண்டி விடுகிற மனிதன் என்ன பண்ணுறானா, தேவனுடைய சந்நிதியில் என்ன பண்ணுறானா, அவன் செத்து போவான். இல்லையா, கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை. அப்போ நம்ம 6 காரியம் பார்த்துருக்கோம். 6 காரியம் மூலம் 6 விதமான வழியில் என்ன வருது, வியாதிகள் வருது, மரணங்கள் வருது. அது என்னெல்லாம் பார்த்தோம், முதல்ல விபச்சாரம், 2வது அந்நிய தெய்வத்தை உடைய காரியத்தை சாப்பிட்றதுனால, அடுத்தது கூடார பண்டிகை வராதனால, அடுத்தது தேவனுடைய கட்டளை நியமங்களுக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா வியாதி வரும். அடுத்தது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, அடுத்தது கடைசியாக தேவனுக்கு விரோதமாக ஊழியருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற போது அந்த வியாதிகள் மரணங்கள் வருகிறது. அல்லேலூயா வருது.